ஒன்றா 12 போடணுங்க, இல்லாட்டி 15 போடணும், 18 போடணும். ரொம்ப அதிகமாக போட்டோம்னா சர்க்கிள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. இந்த டோர் மேட்டு, அப்புறம் வந்து கார்பெட்டு, அப்புறம் டேபிள் மேட்டு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மேஜிக் ரிங்குள்ளே 15 போடலாம், 12 போடலாம், 18 போடலாம். அப்புறம் சாக்ஸு, அதுக்கெல்லாமே இது யூஸ் பண்ணலாங்க. ஆனால் டால்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம 6 அந்த மாதிரி இருந்தால் ஆரம்பிக்கணும், சின்னதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் 1 டைம் போட்டாச்சு, 2 டைம். நல்லா பாருங்கள், ஏன்னா நீங்கள் தான் இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறீங்க. நான் வந்து 2 லைன் மட்டும் போட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன், மற்றது வந்து நீங்கள் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். த்ரெட் எப்படி எடுக்கணும்னு தெரியும் இல்லைங்களா? இப்படி உள்ளே இருந்தால் இழுக்கணும். இந்த த்ரெட் வந்துங்க வர்த்தமான் உள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நீங்கள் என்ன த்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சர்க்கிள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக தெரியணுங்கிறதுக்காக இந்த உள்ள எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் 10 ருபீஸ் அந்த பாலில் கூட ஒர்க் பண்ணலாம். இப்போது போட்டாச்சு, 1 2 ஆச்சு, 3 4 5 6 7 8 9 10 11. நான் இங்கே 11ஓட ஸ்டாப் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது நம்ம இங்கே என்ன 3 என்ன போட்டு ஆரம்பித்தோம்? 1 2 3 போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். நல்லா பாருங்கள், 3 போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது இதுவும் நம்மளுக்கு ஒரு கவுண்ட்டு தான். பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு ஒரு கவுண்ட்டு தான். அப்போது அந்த 3 செயின் ஒரு கவுண்ட்டு தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அந்த 3 கவுண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இப்போ டோட்டலாக 12 இருக்குது. இது தாங்க மறுபடியும் எல்லாருமே டவுட் கேட்பீங்க. அதாவது இந்த 3 செயினையும் நம்ம ஒரு கவுண்ட்டாக சேர்த்திக்கணுங்க. இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணணும். நான் வந்து என்னோடய டோர்மேட் பார்த்திங்கன்னா நான் எப்படி போடுவேன்னு பார்த்திங்கன்னா, இந்த 1 2 3 இருக்கு இல்லைங்களா, நான் இந்த 3ல் ஜாயிண்ட் கொடுக்க மாட்டேன். நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு, அதாவது இந்த 3 செயினை விட்டுட்டு இதில் தான் ஜாயிண்ட் கொடுப்பேன். இந்த 3 செயினை விட்டுட்டு இந்த இதில் தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் இதில் தான் ஜாயிண்ட் கொடுப்பேன் பேக்குக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஜாயிண்ட் கொடுத்தோம்னா சில பேர்த்துக்கு வந்து 1 2 3 செயின் இருக்கு இல்லைங்களா, இந்த 3rd செயினில் இப்படி நல்லா எடுத்து இப்படி கொடுத்து ஜாயிண்ட் கொடுக்கணும். சில பேர் வந்து அதை மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு செயினில் அந்த ஒரே ஒரு த்ரெட் இப்படி எடுத்து இந்த ஒரு த்ரெட்டில் கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஒர்க் முடியும் போது அது என்ன ஆகும்னா, இந்த லைனே அதாவது எங்கே ஜாயின் பண்ணிட்டு வராங்களோ அங்கே ஃபுல்லாக கேப்பாக வரும். அப்போ இது கேப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல் போகும்போது நம்ம அந்த மாதிரி ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் எப்படி போடுங்கன்னா, டோட்டலாக இந்த 1 2 3 கவுண்ட் பண்ணாதீங்க. கவுண்ட் பண்ணாமல் டோட்டலாக 12 டிசிஸ் போடுங்க. புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? ஏன்னா திருப்பியும் நீங்கள் இதே டவுட் தான் கேட்பீங்க. ஏற்கனவே வந்து நான் சொல்லியும் திருப்பியும் அதே டவுட், எங்கே வந்து மேடம் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டு தான் ஒருத்தங்க மெசேஜை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் பாருங்கள், நான் வந்து இந்த 3 செயின்ஸை கவுண்ட் பண்ணலைங்க. நல்லா கவனிங்க, நான் இந்த 3 செயின்ஸை கவுண்ட் பண்ணவே இல்லை. கவுண்ட் பண்ணாமல் 12 டிசிஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், 1 2 3 தெளிவாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? இப்போ இந்த 12 போட்டு நம்ம இது ஜாயின் பண்ணுறது வந்து நிறைய லெவல் இருக்குங்க. ஜாயின் பண்ணுறது வந்து அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடித்தோன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஹூக்கை விட்டுருவாங்கங்க. இந்த ஹூக்கை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே வந்து ரிவர்ஸில் இழுத்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஜாயினிங் தெரியாது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் பழகணும். சரிங்களா? நம்ம இப்போதைக்கு வந்து எப்படி பழகுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விட்டாச்சு. நான் இந்த 3 செயின்ஸை விட்டுட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் இது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் சொல்கிறேன்னா, நம்ம சர்க்கிள் ப்ராஜெக்ட்ஸ் தான் அதிகமாக பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ நான் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு சொல்ல முடியாதுங்க. அப்போ நம்மளுக்கு டைம் எடுத்துரும். அதனால நான் சொல்லுவேன், செயினில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த 3 செயின்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் தாங்க ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டிச்சில் இப்படி விட்டேன், இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது இந்த சர்க்கிளை பார்த்தோம்னா, அதாவது சர்க்கிள் பார்த்தா நம்மளுக்கு சர்க்கிள் மாதிரி இருக்கணும். அது ஓவல் ஷேப்பு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்படி பார்த்தோம்னா ஒரு சர்க்கிள், இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இது கிரே கலர் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், அடுத்தது ஏன்னா திக்னஸ் என்கிட்ட இந்த கலர் தாங்க இருக்குது, அதனால தான் நான் இதில் போடுறேன். பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணுறோம், 1 2 3 எல்லா தடவையும் சொல்கிறேன். இந்த 3 கவுண்ட் இல்லைங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது, தெரியுதுங்களா? இப்போ இந்த பக்கத்து ஸ்டிச் இங்கேருந்து ஆரம்பிக்குது.
சர்க்கிளோட ப்ரொசீஜர் என்னங்க, ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ 12 செயின்ஸ் போட்டிருக்கோம்னா அந்த 12 வந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ், இதை வந்து இன்க்ரீஸ்க்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஒவ்வொரு இன்க்ரீஸுக்கும் நம்மளுக்கு 12 ஸ்டிச்சு தான் வரணும். நல்லா கவுண்ட் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து க்ரோச்சே வந்து நல்லா இருக்காதுங்க. அதனால தான் உங்களுக்கு நான் அது அவ்வளோ இதாக சொல்கிறேன். இருங்க, நான் அது உங்களுக்கு நோட்டில் பண்ணி காமிக்கிறேன். சர்க்கிள் எப்படி போடணும்னு பாருங்கள். இப்படி ஒரு மேஜிக் ரிங் இருக்குது. நம்ம 12 இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணுங்க. இப்போது இப்படி ஒரு மேஜிக் ரிங் இருக்குது. இந்த மேஜிக் ரிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டுட்டு டிசிஸ் போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி 12 போடுறோங்க. 12 போட்டு என்ன பண்ணுறோம், இந்த எடுத்துகிட்டு இந்த 12 போட்டு முடித்ததையும் நம்ம இந்த செயினில் போடாமல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு என்ன பண்ணுறோம், இப்போ நம்மளுக்கு இந்த ரோ எவ்வளோ கிடச்சிருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கிடச்சிருக்கு. இப்போது அடுத்தது என்ன பண்ணுறோம், இதில் வந்துட்டு 3 செயின்ஸ் போடுறோம். 3 செயின்ஸ் போட்டுட்டு சேம் ஸ்டிச்சில் 2 2 போட்டு வர்றோங்க. ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி, ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 டிசி. ஏன்னா சர்க்கிள் நம்ம திருப்பி நம்ம சொல்ல முடியாதுங்க, அதனால் பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அந்த செயினை கவுண்ட் பண்ணாமல் டோட்டலாக நம்மளுக்கு 24. இப்போ இந்த 24 போட்டாச்சு. அடுத்தது நம்மளுக்கு எவ்வளோ வரணும், 36 வரணும். 36க்கு என்ன பண்ணணும், இப்போது இது லாஸ்ட் ஸ்டிச்சு. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த செயின்ஸில் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு என்ன பண்ணுவோம், அங்கேயே 3 செயின்ஸ் போடுவோம். 3 செயின்ஸ் போட்டு அதே ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு 1 டைம் போடுவோம். அடுத்ததில் 2 டைம். ஒரு ஸ்டிச்சில் 1 டைம், அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம். ஒன்றில் 1 டைம், அடுத்ததில் 2 டைம். ஒன்றில் 1 டைம், அடுத்ததில் 2 டைம். ஒன்றில் 1 டைம், அடுத்ததில் 2 டைம். இது தாங்க இன்க்ரீஸு, செயின் இன்க்ரீஸ் இப்படி தான் பாருங்கள். 1 அப்புறம் 2 1 கடைசியில் நம்மளுக்கு இங்கே 2ல் வந்து முடியுது பாருங்கள். அப்போ எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36. கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த 36 வரணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் 1 போடுறோம். செகண்ட் டைம் அந்த 1லேயே 2 போடுறோம். தேர்டு டைம் 1ல் 1 போட்டு அடுத்ததில் 2 போடுறோம். ஃபோர்த்து டைம் 1ல் 1 போடுறோம். 1ல் 1 போடுறோம், அடுத்ததில் 2 போடுறோம். அதே ஃபிஃப்த்து டைம்னா 1ல் 1 1ல் 1 1ல் 1 அடுத்தது 2. இப்படியே தாங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். இப்போது இதில் வந்து உங்களுக்கு 6 இன்க்ரீஸ் 6 போட்டிருந்தீங்கன்னா அடுத்ததில் 12 இருக்கணும், அடுத்ததில் 18 இருக்கணும், அடுத்ததில் 24 இருக்கணும், அடுத்ததில் 30 இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போடுறோமோ அதே இன்க்ரீஸ். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாரி நான் வந்து 2 ரோ மட்டும் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் வந்து குறைஞ்சது எனக்கு 6 ரோஸாவது நீங்கள் போடணும். ஓகேங்களா. 6 ரோஸ் டிசி வச்சு போடணும். இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், புரிஞ்சுதுங்களா. எல்லாமே டிசிஸ் தாங்க. கவுண்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஓகேங்களா. அப்போது 6 கவுண்ட்டுனா அடுத்தது 50 போட்டிருப்போம். அடுத்தது ஒரு 50 கூட 12 ஆட் பண்ணால் எவ்வளோங்க, 62. நீங்கள் 62 ஸ்டிச்சோடு எனக்கு 6th ரோ முடிச்சு காட்டணும். ஓகேங்களா. சரி வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டேன். ஒரு சுற்றுறேன். நல்லா பாருங்கள், அதே ஸ்டிச்சுக்குள்ளே தான், அதே ஸ்டிச்சில் தான் ஃபஸ்ட் இது இருக்குது. அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஃபஸ்ட்டு ரோ இது நான் 2 டிசி போடுறேன். 1 2. அடுத்த ரோ 2 டிசி. டிசியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் டிசியை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹூக்லேயே ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஹூக் டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல ஒரு சின்ன சைஸில் ஒரு சர்க்கிள் போட்டு பாருங்கள். இதே கவுண்ட் வச்சு ஒரு சின்ன ஹூக், அதாவது 3 mm 2 mm ஹூக் வச்சுருந்தீங்கன்னா கவுண்ட் போட்டு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 5 mm ஹூக் இருந்ததுன்னா அதுலேயும் அதே கவுண்ட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அப்போ ஹூக்கில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துடும். சரிங்களா.
பெரிய ஏன்னா நம்ம டோர் மேட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து நினைக்கல டோர் மேட்டுக்கு ஏன் 2mm ஹூக் யூஸ் பண்ணியே டோர் மேட் போட முடியாதான்னு. அப்போ நம்ம சின்ன சைஸ் போட்டால் நம்மளுக்கு சர்க்கிள் எவ்வளோ பெருசு வரும், பெரிய ஹூக்கில் போட்டால் சர்க்கிள் எவ்வளோ பெருசு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது இழுத்து 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 போடாதீங்க. ரொம்ப இழுத்து இழுத்து போட்டிங்கன்னா அங்கங்கே சுருக்கம் விழுந்துடும். இழுக்காமல் ஃப்ரீயாக போடணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து த்ரெட்ஸ் வந்து நிறைய கிடைக்குதுங்க. அக்ரிலிக் உல் கிடைக்குது, ஆஸ்வால் உல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 4 ப்ளை 6 ப்ளை 8 ப்ளை உல்ஸ் நிறைய இருக்குங்க. அப்புறம் வெல்வெட்டி உல்ஸு, பிளாங்கெட் உல்ஸு என்னென்னமோ சொல்கிறாங்க. டிஷர்ட்டு யானு அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குங்க. உங்களுக்கு வந்து உங்களால் நல்ல ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கி போட்டு பாருங்கள். சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் லாஸ்ட் இதுக்கு வந்துட்டு இந்த 3 இது விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஒவ்வொரு ரவுண்டும் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் போடுறது எல்லோரும் போடுறதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குங்க. பாருங்கள், இப்போ இது நம்ம போடும்போது இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்குங்களா, ஆனால் இப்படி கீழே வச்சு இப்படி இழுத்து விட்டுக்கணும். பாருங்கள், இதை வந்து நம்ம இப்படி போட்டுட்டு இப்படி கொஞ்சம் பண்ணோம்னா அது ஃப்ரீயாக வந்து ரவுண்ட் நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், நம்ம லூஸாக தான் போட்டிருக்கோம், போட்டு இப்படி இழுத்து. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த சென்டரில் இருந்த யானு. பாருங்கள், இந்த ரவுண்டு வந்து ரவுண்டு மாதிரியே இருக்கணுங்க. தெரியுதுங்களா? நான் ஹூக்கு 4 இது யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட்டு வந்து பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் உள்ள த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கிள் வந்துருச்சுங்களா? இதே நீங்கள் வந்து பல்கி யானில் போடுறீங்க, அதனால இந்த மாதிரி வருது, எங்களுக்கு அந்த மாதிரி வராதுன்னு யோசிக்க வேண்டாங்க. 10 ரூபாய் யானில் போட்டாலும் நம்மளுக்கு இந்த இது வருங்க. சரிங்களா? ரொம்ப காசு கொடுத்து வாங்கி ஒர்க் பண்ணணுன்ட்டு இல்லை, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த யான் எடுத்திருக்கேன். நான் எல்லாமே வந்து 10 ருபீஸ் பால்ஸாங்க யூஸ் பண்ணுவேன். ப்ராஜெக்ட்ஸுக்கும் 10 ருபீஸ் பால்ஸாக யூஸ் பண்ணுவேன். சில டைம் யாராவது வந்துட்டு இல்லை எங்களுக்கு ரேட் வந்து பரவாயில்ல, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கேட்டாங்கன்னா அந்த மாதிரி தாங்க, அந்த டைமில் தான் நான் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி எல்லாத்துக்கும் 10 ருபீஸ் பால்ஸாக போடுவேன். அதனால் நீங்கள் அந்த நூல் பற்றி எதுவும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அந்த நூல் வந்து இப்படி பிரிஞ்சு வருது, நான் வாங்கி ஒர்க் பண்ணுறேன், அந்த நூல் பிரிஞ்சு வருது அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர். அது ஒவ்வொரு குவாலிட்டி அப்படி தான் இருக்கும், ஒவ்வொரு கலர் ஷேடு அப்படி இந்த மாதிரி தான் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நூலை வந்து ஃபுல்லாக இப்படி பிடிச்சி தான் போட போகிறோம். அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு போக போக அதெல்லாம் பழகிடும். ஓகேங்களா? இப்போ நான் 3rd ரவுண்டு போடுறேன் பாருங்கள். 3rd ரவுண்டு என்ன சொல்லியிருக்கேன்? 3rd ரவுண்டு வந்து பாருங்கள், இப்போ நம்ம 1 போட்டோம், அடுத்தது 1ல் 2 போட்டோம். 3rd ரவுண்டு வந்து 1ல் 1 அடுத்ததில் 2. சரிங்களா? அப்போது நான் ஃபஸ்ட்டு 3 செயின் எப்பவுமே நம்ம போட்டுக்கணுங்க. போட்டுட்டு பாருங்கள், அதே இடத்துல நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் போடுறேன், அதுக்கு அடுத்ததில் 2. நீங்கள் கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. ஒவ்வொரு இது முடிஞ்சதையும் கவுண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பாருங்கள், இப்போ வந்து 1 போட்டேன், அடுத்தது 2 போட்டேன், அடுத்த ஸ்டிச்சில் 1, அதுக்கு அடுத்ததில் 2. இப்போ நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணி அனுப்புகிறீங்க இல்லைங்களா, அந்த கிளாஸோடது வந்து ஒர்க் பண்ணி அனுப்புகிறீங்க இல்லையா, அது வந்து நான் செக் பண்ணும்போது சில பேர்த்தோடது வந்து கொஞ்சம் லைட் கலர்ஸ் போட்டிங்கன்னா என்னால் வந்து அது கவுண்ட் பண்ண முடியுதுங்க. கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு லைனும் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டிச்சு மிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் நல்லா பாருங்கள், இப்போ நம்ம சர்க்கிள் போட்டோம்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் பண்ணுற மிஸ்டேக் தான் நான் சொல்கிறேன். இப்போ இது போடுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இது தாங்க ஸ்டிச் கவுண்ட்டு. இது நம்ம ஹூக்கில் பார்த்தாவே தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சில் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு செயின் தெரியுதுங்க. இது தாங்க வந்து நம்மளுக்கு ஸ்டிச், இதுக்குள்ளே தான் நம்ம விடணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டிச் வந்து இதுக்குள்ளே விடுறீங்க. ஏன்னா நல்ல ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது உங்களுது, ஆனால் நல்லா உத்து கவனிச்சோம்னா அந்த மிஸ்டேக் தெரியுதுங்க. பாருங்கள், சுற்றிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது இதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்குள்ளே தான் விடணும். ஓகேங்களா? பார்த்தா இந்த செயின் தெரியுதுங்களா, இந்த செயின் மாதிரி இதுக்குள்ளே தான் விடணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இப்படி சுற்றி நீங்கள் அவசரத்தில் ஸ்பீடாக போடணும்னு அப்படி போடுறீங்களா என்னென்னு தெரியல, உள்ளே இப்படி விட்டுறீங்க. இப்படி விடும்போது உங்களுக்கே இதில் பார்த்தா தெரியும், நல்லா பல்காக தெரியுது பாருங்கள், 1 2 3 ஆன்னு தெரியுது. ஆனால் நீங்கள் அதை கவனிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி போட்டுறீங்க, அப்புறம் அடுத்தது ஸ்டிச்சுக்குள்ளே போடுறீங்க. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டுறீங்க. இந்த மாதிரி போடும்போது பாருங்கள், ஒரு இதில் 1, அடுத்ததில் 2. இப்போ தெரியுதுங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியாது. இப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இப்போ நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் எல்லா இது ஸ்டிச்சஸ்லையும் இப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது என்ன மிஸ்டேக் எங்கேன்னு சொல்லி தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் ஒர்க் முடிஞ்சு பார்க்கும்போது ஒரு ஸ்டிச்சு மட்டும் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த எல்லா ஸ்டிச்சும் மேலே வந்திருக்கும், இந்த ஸ்டிச் மட்டும் இப்படி கீழே வந்திருக்கும்.
அப்படி வரக்கூடாது. இப்போ எல்லாருமே அந்த தப்பு தான் பண்ணுறீங்க. நல்லா உங்கள் ஒர்க்கே ஃபுல்லாக பார்க்குறக்கு நல்லா இருக்குது, ஆனால் இடையில வரும்போது அந்த ஒரு தப்பு வந்துடுது. ஸோ அந்த ஒரு தப்பு வராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் 1 போட்டாச்சு, அடுத்ததில் 2, அதுக்கு அடுத்ததில் 1. நான் பாருங்கள் அந்த மேலே இருக்க இந்த ஸ்டிச் வழியாக மட்டும்தாங்க நம்ம போடணும், அந்த கேப்பில் போடக்கூடாது. ஸ்டிச்சில் போடுறது வேறு, கேப்பில் போடுறது வேறு. ஸ்டிச்சுக்குள்ளே தாங்க போடணும், கேப்பில் போடக்கூடாது. 1 போடணும், அப்புறம் 2 போடணும். சரிங்களா? உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக், நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த கார்னர்ஸ் முடிக்கிறதும் அப்படி தான், நிறைய பேர்த்துக்கு வந்து அது கரெக்டாக வர மாட்டேங்குது. நான் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் நான் வந்து ரொம்ப இதாக சொல்லிங்க. பட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாகவே இந்த ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் நான் ஒவ்வொரு லைன் முடியும் போதும் சில டைம் கவுண்ட் பண்ணாமல் போட்டுருவேன். ஆனால் ஒரு 4 லைன்ஸ் வரும்போது கவுண்ட் பண்ணிட்டு தாங்க போடுவேன். என்னோடய ஒர்க்கு முடிகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக்கே போடுறதுனாலும் இந்த லைனில் இவ்வளோ கவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன்னா ஒரு 4 லைன் வரும்போது நான் கவுண்ட் பண்ணிட்டு தாங்க போடுவேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மிஸ்டேக் வந்துடும். நம்ம ஸ்பீடாக போடுறோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே, அது நம்ம லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணோம்னா தெரியாது நம்மளுக்கு விடுறது. சில டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு ஸ்டிச்சு விடுற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா பழகிட்டீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சிங் கவுண்ட் வந்து கரெக்ட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங் கவுண்ட்னால தான் உங்களுக்கு தப்பாகிறது. உங்களுக்கே தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக வராமல் ஒரு மாதிரி கிராஸாக பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பயந்துட வேண்டாம். என்னடா விரிஞ்சு வராமல் இப்படி கூட மாதிரி வருதே, இந்த மாதிரி கூட மாதிரி வருதேன்னு சொல்லி பயப்படக்கூடாது நம்ம. ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்க்ரீஸ் ரவுண்டு தான் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? நம்ம நார்மலாக ரவுண்டு போட்டுட்டு இருந்தோம்னா தான் இதே மாதிரியே கூச்ச மாதிரியே வரும். நம்ம வந்து இன்க்ரீஸ் ரவுண்டு போடுறோம். ஸோ இப்படி கொஞ்சமாக ஒர்க்கை முடிச்சுட்டு இப்படி பண்ணி விட்டோம்னா பாருங்கள் இந்த ஷேப் வந்துடும். எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் கொண்டு வந்து எங்கே ஜாயின் பண்ண போகிறேன், உங்கள் கவுண்ட்டு கரெக்டாக இருந்தால் தாங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப்பு வரும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இதில் கொண்டு வந்துட்டு இப்படி கொடுத்துட்டு இப்படி போட்டு ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. பாருங்கள், இந்த ஒர்க்கே முடிஞ்சது. கொஞ்சம் இப்படி விரிச்சு விட்டோம்னா இப்படி வந்துக்கும். பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் ஷேப் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட்டு 1-1 போட்டேன், அப்புறம் 2-2 போட்டேன், அப்புறம் 1-2-1-2 போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி எனக்கு 6 ரவுண்ட்ஸ் கொண்டு வரணுங்க. 1-2-3 நான் போட்டிருக்கேன். நீங்கள் 4-5-6 இன்னும் 3 ரவுண்ட்ஸு சேர்த்தணும். 3 ரவுண்ட்ஸுனால் இப்போ நான் வந்து 1-1-2-2 1-2 அடுத்தது நீங்கள் 1-1-2 1-1-2 அப்படின்னு ஒரு ரவுண்ட் போடணும். அதுக்கு அடுத்தது 1-1-1-2 1-1-1-2 அதுக்கு அடுத்தது 1-1. அதாவது அந்த 1-1 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். இந்த ரவுண்டுக்கு 1னா அடுத்த ரவுண்டுக்கு 2, அடுத்த ரவுண்டுக்கு 3, அதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு 4. அதை முடிச்சுட்டு தான் ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி சர்க்கிள் வந்து நான் வந்து 6 ரவுண்டு கேட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக போட்டிங்கனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி போட்டு பழகுங்க. இது வந்து நம்மளுக்கு டேபிள் மேட்டு, டோர் மேட்டு, அப்புறம் நிறைய இதுக்கு இது யூஸ் ஆகுங்க. சர்க்கிள் வந்து நம்ம எல்லா டால் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகுங்க. அதனால் சர்க்கிள் நல்லா பழகுங்க. சர்க்கிளும் நான் உங்களுக்கு வந்து டபுள் க்ரூச்சே தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரிபிள் க்ரூச்சே கூட போட்டு பழகுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு சிங்கிள் க்ரோச்சே வச்சு எப்படி இந்த ரவுண்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம பழக வேண்டியது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, முக்கியமானது வந்து ஒரு 4 விதமான கூடையோட பேஸ் பழகணும். எப்படின்னா, சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று போட்டு பழகணும், ஸ்கொயர் ஷேப்பில், அப்புறம் ஓவல் ஷேப்பில், அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப். இந்த 4 ஷேப் போட்டு பழகினோம்னா நம்ம எந்த மாதிரி பேக்ஸ் வேணாலும் ஒர்க் பண்ணலாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண போகிறது, இனி வர்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிற ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோச்சே, ஹெச்டிசி, டிசி, டிசி. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். அதனால் அந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வீட்டில் ஃப்ரீ டைம் உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் போட்டு பாருங்கள். இப்போ இந்த சர்க்கிள் போட்டிங்க, சர்க்கிள் வந்து எனக்கு 6 ரவுண்ட்ஸ் ஆர் 10 ரவுண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணாலும் போடலாம், போட்டு எனக்கு அனுப்புங்க. நான் போட்டதையே போட்டு அனுப்பாதீங்க. நான் 3 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன்னா நீங்களும் 3 ரவுண்ட்ஸே போடாதீங்க, எக்ஸ்ட்ரா போடுங்க. ஓகேங்களா? வாங்க இனி அடுத்த, இப்போ நான் சர்க்கிளுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் இப்போ போட போகிறது இல்லைங்க. ஏன்னா சர்க்கிளுக்கு வந்து நம்ம வந்து போட்டோம்னா கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். பேக்கு இதெல்லாம் போட்டால் குட்டி குட்டியாக தான் வரும். ஸோ இப்போ சின்ன சின்ன ப்ராஜெக்ட் போடுறோங்க, அதுக்கப்புறம் பெரிய ப்ராஜெக்டாக போடலாம். ஓகேங்களா? பாருங்கள், இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்க. சீக்கிரத்தில் நீங்களும் பழகணும். ஒரு 3 மந்த் அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் ஒரு பெஸ்ட்டு க்ரோச்சட்டராக இருக்கணும். அதாங்க என்னோடய ஆசை. ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்த கிளாஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.